வாங்க போட்டியில் வந்துங்க மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கல்லுப்பு போட்டுக்கலாங்க. இதை நல்லா சுத்தமாக கழுவலாம். இப்போது நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம வந்துங்க 2 கிலோ குடல் கறி எடுத்துருக்கோங்க. வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்குண்டான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க நம்ம பார்க்கலாம் இப்போ எப்படி செய்யுதுன்ட்டு. குடல் கறிக்கு வந்துங்க இப்போ மசாலாலாம் வதக்கிக்கலாம். அதுக்கு வந்துங்க நான் இப்போ 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். 8 லவங்கம் எடுத்துருக்கேங்க, இதை போட்டுக்கிறேன். துண்டா 4 பட்டை எடுத்துருக்கேங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் தனியா, 20 வரமிளகாய் எடுத்துருக்கேங்க. 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். 2 துண்டு இஞ்சி உரித்து அரிஞ்சு வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். 40 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. இல்லாமல் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. மசாலையிலேங்க ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், இதையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அசைவம் சமைக்கும் போதுங்க இந்த மாதிரி மசாலாலாம் எண்ணெயில் வதக்கி நீங்கள் அரைச்சி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் நான் அரை கட்டு கொத்தமல்லி போடுறேங்க. கொத்தமல்லி போட்டு வதக்கும் போதுங்க நான்வெஜ் செய்யும் போது இந்த நீச்சு ஸ்மெல்லு வராதுங்க. மசாலாலாம் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம், இதை ஆறட்டும். வாங்க இப்போ நம்ம குடல் கறி தாளிச்சிக்கலாம். இதில் நான் 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேங்க. ஆயில் காஞ்சிருச்சுங்க. நீளமாக பாருங்கள் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் போட்டுக்கலாம். நல்லா ஒரு தாட்டி கலந்து விடுங்க. வெங்காயெல்லாம் பாருங்கள் பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. இதில் இப்போது நம்ம குடல் கறி எடுத்து போட்டுக்கலாம். இதுலேயேங்க 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாங்க. இது ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. மசாலாலாம் ஆறிடுச்சுங்க. இப்போ அரைச்சிக்கலாம். பாருங்கள் குடல் கறியெல்லாம் கொதித்து வருதுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் போட்டுக்கலாம். மிக்ஸி கழுவின தண்ணியும் இதில் ஊற்றிக்கிறேங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இதுலேயேங்க நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா கொதிக்குதுங்க. நான் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேங்க, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம குக்கரை மூடிக்கலாம். விசில் போட்டுக்கலாங்க. குடல் கறி வேகிறதுக்கு லேட் ஆகும். இது ஒரு 10 விசில் வரட்டுங்க. வாங்க குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் நல்லா குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சிடுச்சிங்க. வாங்க இப்போ குடல் கறி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சுங்க. குழம்புல இருந்துங்க குடலெல்லாம் நம்ம கொஞ்சம் தனியாக எடுத்துக்கலாங்க. குழம்புலேயேங்க கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போது குடல் கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். குடல் கறிக்கு சுக்காவுக்கு நம்ம இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சிங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் போட்டுக்கலாம். நல்லா ஒரு தட்டி வதக்கிக்குங்க. இதுலேயேங்க 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தாட்டி கலந்து விடுங்க. மசாலாக்கு ஏற்ற 1/4 டீஸ்பூன் உப்பு. மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதுலேயேங்க வேக வச்ச இந்த குடல் கறியை போட்டுக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இந்த குடல் கறி சுக்கா ரெடி ஆகிட்டே இருக்குதுங்க. பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் இப்போ சிறுதீயிலே வச்சுக்கலாம். எல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. இப்போ இதில் கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. குடல் கறி சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. மினி தோசை, சுட சுட களிங்க, சுட சுட சாதம், குடல் கறி குழம்புங்க. குடல் கறி சுக்கா, வாங்க
களி குடல் கறி குழம்பு வச்சு சாப்பிட்லாம் வாங்க. தோசை அப்படியே பிச்சிங்க குடல் கறி சுக்கா வச்சு வாங்க சாப்பிட்லாம். இந்த குடல் கறி குழம்புங்க வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். குடல் கறி குழம்புங்க சாப்பாடு, தோசைக்கு, களிக்கு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.